அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுறது சிறந்ததா, தனிப்பட்ட முறையில் தொழுவது சிறந்ததா என்று கேட்குறாங்க. ரசூல்லாட காலத்தில் இரவு தொழுகையை வந்து ஜமாத்தாக தொழுது இருக்கிறாங்களா, நாங்கள் ஜமாத்தா தொழுறது சரியா என்று கூட இந்த விஷயத்தில் சில சந்தேகங்கள் சிலருக்கு எழும்புகிறது. ரசூல்லாவுடைய காலத்தில் ரமலானில் இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக சேர்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரிலே 1129வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசல்ல ரசூலா தொழுதாங்க. ஃபஸல்லா பி ஸலாத்திஹி நாசுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், மக்களும் அவர்களை பின்பற்றி தொழுதார்கள். சும்ம ஸல்லா மினல் காபிலத்தி ஃபகஸுரன் நாசு சும்மஜித்தமஹு மினல் லைலத்தி ஸாலிஸத்தி, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுறாங்க, ரசூலாவுக்கு பின்னாடி அதிகமான மக்கள் தொழுதார்கள். சும்மஜித்தமஹு மினல் லைலத்தி ஸாலிஸத்தி அவிர் ராபிஅத்தி, பிறகு கடைசி நாள், கடைசி 10ல் 3 அல்லது 4வது நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தொழுவதற்காக வேண்டி ஒன்று கூடுகிறார்கள். ஃபலம் யஹ்ருஜு இலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் ரசூல்லா வந்து அவங்களுக்கு தொழுறதுக்காக வரல, தொழுவிப்பதற்காக வரவில்லை. ஃபலம்மா அஸ்பஹ, சுபஹ் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கால ரசூலா சொல்றாங்க, கது ராய்துல்லதி சனாத்தும் வலம் யம்னஅனி மினல் ஹுரூஜி இலைக்கும், நீங்க செய்யறத வந்து நான் பார்த்தேன், ஆனா நீங்க செய்யற நான் வெளியே வராமைக்கிறதுக்கு எது தடுத்துச்சேன்னு சொன்னா, இல்லா அன்னி ஹசீத்து அன் துஃப்ரல அலைக்கும், இது வந்து உங்களுக்கு கடமையாகி விடுமோ என்ற அச்சம்தான் நான் வெளியில் வராமல் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வஸாலிக ஃபீ ரமலான, இது ரமலான் மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லா ரமலான் மாதத்தில் கடைசி நாட்களில் ரசூலா தொழுவிச்சிருக்கிறாங்களா இல்லையா, மக்கள் ஜமாத்தோட தொழுந்து இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலா எதன் காரணமாக பயந்து தொழாமல் இருந்தாங்க, ஜமாத்தாகி விடுமோ கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தினால்தான் தொழாமல் இருக்கிறார்கள். அந்த அச்சம் நமக்கு பொருந்துமா, நமக்கு ஏதாவது இப்போது கடமையாகி விடுமா, ஃபர்லாகி விடுமா? இல்லை. அப்போ ரசூலா எதை வழிகாட்டுறாங்க, ஜமாத்தோட இரவு தொழுகையை தொழலாம். பொதுவாக சுன்னத் தொழுகைகளை தனியாக தொழணும், ஆனால் இந்த சுன்னத்து தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு ரசூலா வழிகாட்டி இருப்பதனால நாம் இந்த தொழுகையை என்ன செய்ய வேண்டும், ஜமாத்தாக தொழலாம், அனுமதி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது பித்அத்தாக ஆகாது. ஜமாத்தாக தொழுவதில் கூட கூடுதலான ஒரு நன்மையும் கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுவிக்கிறதுக்காக வர்றாங்க. சும்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் நோன்பு பிடித்தோம். ஃபலம் யுஸல்லிபினா ஹத்தா பக்கிய சபுஉம் மினஸ் ஸஹரி, ஆனால் இரவு மாதத்தில் 7 நாட்கள் இருக்கும் வரைக்கும் ரசூல் எங்களுக்காக தொழுவிக்கிறதுக்கு வரவே இல்லை. ஆனால் 23ஆம் தேதி ஃபகாம பினா ஹத்தா தஹப சுலுசுல் லைலி, இரவில் 1/3 பகுதி வரைக்கும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். லம் யகும் பினா ஃபி சாதிசதி, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது நாள், அதாவது 24ஆம் தேதி எங்களுக்கு 6ஆம் நாள் பாக்கி இருக்கும் போது, அதாவது 24ஆம் தேதி நமக்கு தொழுவதற்காக வரவில்லை. வகாம பினா ஃபில் ஹாமிசதி, ஆனால் 25ஆம் தேதி நமக்கு தொழுவிப்பதற்காக வந்தார்கள். அத்தா தஹப ஷத்ருல் லைலி, இரவில் நடுப்பகுதி வரைக்கும் நமக்கு தொழுகையை நீட்டினார்கள். ஃபகுல்னா லஹு யா ரசூல் அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சொன்னோம், லவ் நஃபல்தனா பக்கியத்த லைலத்தினா ஹாதிஹி, அல்லாஹ்வின் தூதரே இரவுல பாதி வரைக்கும் தொழுவிச்சிங்க, மீதி பாதி வரைக்கும் முழுமையாக எங்களுக்கு தொழுவிச்சா நல்லா இருக்குமே, உபரியானதாக அமைந்து விடுமே என்று ரசூலா கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ ரசூலா சொன்னாங்க, ஃபகால இன்னஹு மன் காம மஅல் இமாமி, யார் ஒருவர் இமாமுடன் சேர்ந்து தொழுவார்களோ, ஹத்தா யன்சரிஃப, அந்த இமாம் திரும்பும் வரைக்கும், குத்திபலஹு கியாமு லைலத்தின், அவருக்கு ஒட்டுமொத்த இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். சும்மலம் யுசல்லிபினா ஹத்தா பக்கிய சலாசும் மினஸ் ஸஹரி, இரவில் கடைசி 3வது நாள் இருக்கும் வரைக்கும் ரசூலா பிறகு எங்களுக்கு தொழுவிப்பதற்காக வரவில்லை. அதாவது வசல்லாபினா ஃபி சாலிசதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27ஆம் இரவு வந்து நமக்கு தொழுவிக்கிறாங்க. வதஹா அஹ்லஹு வ நிசாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் பெண்களையும் தொழுகைக்காக அழைத்தார்கள். ஃபகாம பினா ஹத்தா
தஹவ்வஃப்னா, நாங்கள் பயப்படும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுவிச்சாங்க. எதுவரைக்கும்? அத்தா தஹவ்வஃப்னல் ஃபலாஹ, நாங்கள் சஹருடைய நேரம் முடிந்து விடுமோ என்று பயப்படும் அளவுக்கு நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதியில் 734, நசாயில 1605வது செய்திகளாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை ஜமாத்தோட தொழுறாங்க. இரவுல 23ல் வராங்க, இரவுல 3ல் ஒரு பகுதி தொழுவிக்கிறாங்க, 25ல் வராங்க, நடுப்பகுதி வரைக்கும் தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சுட்டு சொல்றாங்க, சஹாபாக்கள் முழு இரவும் தொழுவீங்கள் என்று கேட்கும்போது, இமாமோட தொழுந்தா இரவு முழுவதும் தொழுந்த நன்மை கிடைக்கும் என்று இமாம் ஜமாத்தோடு தொழுவதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ இரவுல இமாம் ஜமாத் தொழுகையில் நாங்கள் இந்த இரவு தொழுகையை தொழுவது, ஜமாத்தாக தொழுவது வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று 27 இரவுல சஹர் முடியுமோ என்று பயப்படும் அளவுக்கு தொழுகையை நீட்டி இருக்கிறாங்கன்றா என்னது? இன்னொரு செய்தியும் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். என்னது? இரவுல மொத்தமாக ரசூலுல்லாஹ் இஷாவுடைய நேரத்தில் இந்த சுபஹ் வர காட்டிலும் ஒரே தொழுகையைத்தான் தொழுதிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் தராவி என்று தனி என்ன புதுசாக ஒன்றை கொண்டு வர்றீங்க? ரமலானில் கடைசி 10 நாட்களில் கியாமுல் லைல் என்று நடுஜாமத்தில் ஒரு தொழுகை, முன்னிரவில் தராவி என்று ஒரு தொழுகை, தெளிவாக இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இல்லையா? இதை உலமாக்கள் சிந்தியுங்கள். பொதுமக்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லுங்கள். உலமாக்கள் சிந்திக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் சிந்திங்க. உங்களுடைய இபாதத்துக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இதிலிருந்து நாங்கள் இரவு தொழுகையை ஜமாத்தோட தொழலாம் என்றதை புரிஞ்சு கொள்கிறோம். அதே நேரத்தில் தனித்து தொழுதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் இந்த இரவு தொழுகையை தனிச்சு தானே தொழுந்திருக்கிறாங்க. 3 நேரம் தானே ஜமாத்தோட வந்தாங்க. மற்ற நாட்கள் எல்லாமே தனிச்சு தானே தொழுந்திருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அனுமதி உண்டு. அதே செய்தியை நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தில் பார்க்குறோம். புகாரில் 2010வது செய்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியாக இந்த ரமலானில் தொழுறதை பார்த்து ஒரே ஜமாத்துக்கு கீழே மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். இன்னி அரா லவ் ஜமாத்து ஆவுலாஹி அலா காரியும் வாஹிதின், ஒரே காரிக்கு பின்னாடி இமாமுக்கு பின்னாடி இருந்து இவங்க தொழுந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சும்மா அஸம, பிறகு அதில் உறுதியாக இருந்து ஜமாவும் அலா உபை இப்னு காபின், உபை இப்னு காபுடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை அணி திரட்டி சும்மா ஹரஜ்து மாஉ லைலத்தன் உஹ்ரா, இன்னொரு இரவுல நான் போனேன், வன்னாசு யுஸல்லூன பி ஸலாத்தி காரிஹிம், அவங்க ஒரு இமாமுக்கு பின்னாடி இருந்து தொழுறதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து சொல்றாங்க, கால உமரு நிஅமல் பித்அத்து ஹாதி, இந்த புதிய ஏற்பாடு நல்லா இருக்குது, வல்லத்தி யனாமுன அன்ஹா அஃலலு மினல்லத்தி யகூமுன யுரீது ஆஹிரில் லைலி, இப்போ இந்த நேரத்தில் தொழுந்துட்டு உறங்குவதை விட உப்ப உறங்கிவிட்டு பிறகு எந்திரிச்சு தொழுவது தான் சிறந்தது. வக்கானன்னாசு யகூமுன் அவ்வலஹு, மக்கள் நேரத்தோட தொழுறாங்க, நான் லேட்டாகி தான் தொழுவேன் என்று அந்த சஹருடைய நேரத்தில் மகத்துவத்தை வைத்து இரவு நேரத்தில் பிற்பகுதியில் நான் தொழுது கொள்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஜமாத் இருக்கும் நிலையிலும் தனித்து தொழுவதை வலியுறுத்தி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையிலும் அப்படிதான் இருக்குது. ஜமாத்தில் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாட்கள் தான் தொழுதுருக்கிறாங்க. அந்த ஃபர்லாகும் என்ற அச்சத்தில் மக்களுக்கு தொழுவிக்கல் என்றாலும் தனித்து தொழுவதற்கு ரசூலோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அதை பின்தொடர்ந்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள் என்றதை புரிந்து கொண்டு இரவு தொழுகையில் தராவி என்ற பேரில் பிதுஅத்துகளில் தராவி என்ற பேரில் மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்தில் இல்லாத, நபிவழிக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடாமல் சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் 11 ரக்காத், அதிகபட்சம் 13 ரக்காத்துகள் இரவுல ஆரம்ப நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் நமக்கு தொழுது கொள்ளலாம். ஜமாத்துடனும் தொழுது கொள்ளலாம். இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டால் அதிக நன்மைகள் இருக்கிறது, தனித்து தொழுதாலும் அதற்கு அனுமதி இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த நபி வழியை நாங்கள் பேணி அந்த இபாதத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இது போன்ற நோம்பின் பேரால், ரமலானின் பேரால் அரங்கேற்றப்படுகின்ற பல மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் சரியான முறையில் இனம் கண்டு குர்ஆன் சுன்னால எது மார்க்கமோ அதை மாத்திரம் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து பின்பற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.